போராட எந்த எல்லைக்கும் நான் 1000 புடுங்குவேன். எந்த எல்லைக்கு எங்க போயிருக்கிறேன்? ஆந்திரா எல்லைக்கு போயிருக்கீங்க. இது மட்டும்தாங்க. அண்ணன் சாட்டை திருமணம் இருக்கார்ல, அவருக்கு தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களை பற்றி முழுக்க தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் காரணமே இல்லாமல் ஒரு மனுஷனை இப்போ தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இதே வேலையை தான் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த அசைன்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணாங்க. இவர் மட்டும் இல்லை, இவங்க கட்சியை சார்ந்த எல்லாருமே இதே அசைன்மெண்ட்டை விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது புதுசில் அவரை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் அவரை தாக்கி பேச ஆரம்பித்தாங்க, ஒருமையில் பேச ஆரம்பித்தாங்க, தரக்குறைவாக பேச ஆரம்பித்தாங்க. அதை ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் தானும் ஜெயிக்க மாட்டோம், மற்றவனையும் ஜெயிக்க விட மாட்டோம். உங்களுக்கு தான் ஒரு கட்சியை ஜெயிக்க முடியலை, சரி மற்ற ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வரணும், ஏதோ ஒன்று பண்ண வரோம் அப்படிங்கிறவனையும் அடக்கி ஒடுக்கி இதுக்கு முன்னாடி விஜய் வரணும், நடிகர்கள் வரணும் என்ன தப்பு, அவர் நிறையா பண்ணியிருக்காரு, வரட்டும் அப்படின்னு சொன்ன இதே சாட்டிய துரைமுருகன் இன்றைக்கி நடிகர்கள் ஏன் வரணும், அவர் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது வர ரொம்பவே தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. எங்கேருந்து இந்த தைரியம் வருகிறது அப்படின்னு தெரில. மற்ற கட்சி இது மாதிரி நீங்கள் மற்ற கட்சி தலைவர்களை ஒருமையிலையும் அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவீங்களா? இதில் கமெண்ட்டை போய் பார்த்தோம்னா இவர் என்கரேஜ் என்னன்னா கமெண்ட்ஸ் தான். அதில் 2-3 கமெண்ட்லாம் நான் படித்தேன். அந்த கமெண்ட்டில் முக்கியமான 2 கமெண்ட்டை சொல்கிறேன். இவன் ஒருத்தன் போதுண்டா டிவிக்கு கட்சி ஒன்றும்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்றது. இவன் ஒருத்தன் போதுண்டா தலைவன்னு ஒருத்தன் இருந்ததே தடம் தெரியாமல் மாற்றுறதுக்கு. எப்போ சாமி, அவரோட கட்சி தான் அவர் காணாமாக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுகிற தரக்குறைவான வார்த்தைகள் இது எல்லாமே அவங்களோட கட்சி சார்ந்தவங்களுக்கே இது வரைக்கும் பிடிக்கல. கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த இதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அசைன்மெண்ட் தான் யாருக்காக பண்ணுறோன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இதே வேலையை விஜயகாந்துக்கு பண்ணாங்க, இப்போ தளபதி விஜய்க்கு பண்ணுறாங்க. மக்களே உஷாராக இருங்க, திறந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.